என்னுடைய அண்ணன் புரட்சிகரமான நடிப்பாற்றலால் ஐயா கலைஞர் அவர்களின் மூலம் புரட்சி கலைஞர் என்ற பாராட்டை பெற்றவர். என்னுடைய அண்ணன், எங்களுடைய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் மீது நம்முடைய கேப்டன் அவர்களுக்கு இருந்த பற்றின் காரணமாக அவரை தன் தலைவராக ஏற்றுக்கொண்டு கேப்டன் பிரபாகரன் என்று தன்னுடைய 100வது படத்திற்கு பெயர் வைத்து அதில் நடித்து மாபெரும் வெற்றியை ஈட்டியவர். அன்றிலிருந்து தன்னுடைய ரசிகர்களால் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் மக்களாலும் கேப்டன் கேப்டன் என்ற அன்போடு அழைக்கப்பட்ட ஒரு பெருமகன் நம்முடைய கேப்டன் அவர்கள். அவர் ஒரு சிறந்த போராளி என்பதற்கு சான்று, தமிழீழ மண்ணில் தமிழ் மக்கள் துயருற்று நின்ற காலத்தில் அவரே தலைமையேற்று பெரும்படையை திரட்டி உண்ணாவிரதம் இருந்த போராட்டமாகட்டும், காவிரி நதிநீர் நமக்கு மறுக்கப்பட்ட போது தன் தலைமையில் மிகப்பெரிய திரையுலக படையையும் பொதுமக்களையும் திரட்டிக் கொண்டு நெய்வேலியில் அவர் போராட்டத்தை நடத்தியதாகட்டும், சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் போர்க்குணத்திற்கு எண்ணற்ற சான்றுகள் உண்டு. அவர் பசியை உணர்ந்தவர், பட்டினி கிடந்தவர். ஆனால் அவரால் பசியாற்றப்பட்டவர்கள் பல ஆயிரக்கணக்கான மக்கள். அவர் அதிகம் படிக்கவில்லை, ஆனால் அவரால் படித்து கல்வியறிவு பெற்று மேன்மை அடைந்த மக்களின் எண்ணிக்கை ஏராளம் ஏராளம். அந்த கேப்டன் அவர்கள் நம்மோடு இல்லை என்பதை என்ன மனம் மறுக்கிறது? எப்படி பார்த்தாலும் நமக்குள் ஆறுதல் சொல்லி தேர்ச்சிக் கொள்ள முடியவில்லை. யாரும் இல்லாத காலத்தில் மாபெரும் தலைவர்களாக இருந்த ஐயா கலைஞர் அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இல்லாத காலத்தில் எண்ணற்ற பேர் வந்து கட்சி ஆரம்பிப்பது வேறு. அவர்கள் ஆளுமைகளாக அதிகாரத்தில் இருக்கிற போதே அதை எதிர்த்து துணிந்து ஒரு மாற்றத்திற்கான அரசியலை நான் கட்டி எழுப்புகிறேன் என்று வந்த ஒரு புரட்சியாளர் நம்முடைய கேப்டன் என்பதை எவரும் மறுக்க இயலாது. அதற்கு ஒரு அசாத்திய துணிவு வேண்டும். முதல் தேர்தலிலேயே 6 விழுக்காடு வாக்கை தொற்று, பிறகு அதற்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலில் 10.5 விழுக்காடு வாக்கை தொட்டு தனித்து நின்ற ஒரு பெரும் போர் வீரன் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த துணிவு இங்க யாருக்கும் இருக்க வாய்ப்பில்லை. மழையோ புயலோ வெயிலோ பனியோ எதையும் கடந்து போவார். இங்கே நிற்கிற அன்பு சகோதரனுக்கு தெரியும், பல இரவுகள் உறங்காமல் படத்தை நடித்து முடித்து கொடுத்த கடும் உழைப்பாளி, கடுமையான உழைப்பாளி. அவரை பார்க்கிற போது இதுவரைக்கும் இந்த பின்னங்காலை வீசி பேக்கிக் அடிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் எந்த நடிகரும் இல்லை. அந்த காலின்று அசைவின்றி கிடப்பதை பார்க்கிற போது புரட்சிகரமான எண்ணற்ற வசனங்களை கையை உயர்த்தி விரலை நீட்டி பேசி அந்த கைகள் மடக்கப்பட்டு கிடக்கிற போது அழகு தமிழால் ஆவேச தமிழை அள்ளி வீசிய அந்த வாய்கள் மூடி மௌனித்து கிடக்கிறதை பார்க்கிற போது மனது பெரிதும் துயரிட்டு நொறுங்குகிறது. எவ்வளவு தூரம் நடந்து கடந்து பயணித்து வந்த ஒரு பெருமகன் எந்த பின்புலமும் இல்லாமல் திரையுலகிற்கு வந்து சாதித்து தான் வாய்ப்பு பெற அலைந்தது போல வருங்கால தலைமுறை வாய்ப்பு பெற அலையக்கூடாது என்பதற்காக திரைப்பட நிறுவனத்தை தொடங்கி பல்வேறு இளைய கலைஞர்களுக்கு, இயக்குநர்களுக்கு வாய்ப்பளித்த ஒரு பெருமகனார். நான் அறிந்தவரை அமைச்சராக இருந்து
மனுக்களை பெற்று மக்களின் குறைகளை தீர்த்தவர்களை விட ஒரு நடிகராக இருந்த அவர் மனுக்களை பெற்று மக்களின் குறைகளை தீர்த்தது சொல்லி முடியாது.